இன்றைய தினசரி மன்னா. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புதிய நாள், புதிய நம்பிக்கைக்கு உங்களை அனைவரும் வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மளுடைய பேசுடைய வார்த்தை லேவி ஆகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இந்த வசனத்தில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்ல தேவன் என்ன வாக்கு கொடுக்காங்கன்னா, நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள், நான் உன் தேவனாக இருப்பேன். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கர்த்தர் சொல்கிற வாக்குத்த வசனம் என்னென்னா, ஏசப்பா என்ன விரும்புதாங்கன்னா, ஏசப்பா நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புதாங்க, நமக்குள்ளே ஏசப்பா உலாவி வரணும்னு விரும்புதாங்க. ஆனால் இந்த வாக்குத்த வசனம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பாளையத்தை சுத்திகரிங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஏசப்பாவோட ஆலயம் நாங்கள், ஏசப்பா நம்ம இருதயத்தில் வாசமாக இருக்கிற விரும்புதாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஏசப்பா அசுத்த உள்ள இடத்துல வாசம் பண்ண மாட்டாங்க. நம்ம இருதயம் அசுத்தம் நிறைஞ்ச இருதயமாக, உலகத்தின் காரியங்கள் நிறைஞ்ச இருதயமாக இருந்ததுன்னா ஏசப்பா நமக்குள்ளே வாசம் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஏசப்பா விரும்புதாங்க வாசம் பண்ணுறதுக்கு. அப்போ ஏசப்பா நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு பிரதானமான காரியம் என்னென்னா, நம்ம இருதயத்தை பரிசுத்தமாக்கணும். எப்படி இஸ்ரேல் ஜனங்களை ஏசப்பா கட்டளை கொடுத்தாங்களோ, உங்கள் பாளையம் சுற்றிலும் எந்த அசுத்தமும் காணப்படக்கூடாது, அப்போ தான் நான் அவங்க நடுவில் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன கர்த்தர் இன்றைக்கி நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இருதயம் எவ்வளோ சுத்தமாக இருக்குதோ, எவ்வளோ பரிசுத்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்குமோ அவ்வளோ கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவாங்க, அவ்வளோ கர்த்தருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். அதனால் இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுப்போம், நம்ம இருதயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்வோம், ஏசப்பா நமக்குள்ளே வாழ்ந்து உலாவி ஏசப்பா சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாள் நேரம் தந்ததுக்காக நன்றி சுவாமி. இன்றைக்கு நீங்கள் தந்த வசனத்துக்காக நன்றி ஏசப்பா. வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன் எங்கள் இருதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறீர்கள் ஏசப்பா. நீங்கள் வாசம் பண்ணுகிற ஒரு பரிசுத்தமான இடமா எங்கள் இருதயத்தை நாங்கள் ஆயத்த பண்ணிக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.